அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய நாள் என்று வந்து விட்டாலே நம்மளுடைய மூமின்கள் முஸ்லிம்களுக்கு அந்த நாளினுடைய சுன்னத்துகளை தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார்கள், இந்த 7 நாட்களில், வாரத்தில் உள்ள 7 நாட்களில் ஆக சிறந்த நாளாக அல்லாஹு தாலா உங்களுக்கு ஜும்ஆவுடைய நாளை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். இந்த ஜும்ஆவுடைய நாளில் அதிகமாக ஸலவாத்துகளை நீங்கள் ஓதுங்கள், என்னின் மீது அதிகமாக ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், முன் இருந்த சமூகத்தார்களுக்கு அல்லாஹு தாலா யகூதிகள் இருந்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு சிறந்த நாளாக அவர்கள் ஆக்கி வைத்திருந்தது சனிக்கிழமையாக இருந்தது. அதே போன்று முன் இருந்த கிறிஸ்துவர்கள் தனக்கு மிகவும் சிறந்த நாளாக ஞாயிற்றுக்கிழமையை ஆக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தாலா நமக்காக புனிதமான ஜும்ஆவுடைய நாளில், பாருங்க, ஜும்ஆவுடைய நாளும் முதன்மையாக வருது. யகூதிகளுடைய சனிக்கிழமை, அந்த சனிக்கிழமை தான் அவர்களுக்கு ஜும்ஆ நாள் மாதிரி சிறப்பான நாள். அதே போன்று கிறிஸ்துவர்கள், அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை. முதன்மையாக அல்லாஹ் தாலா நமக்கு ஜும்ஆவுடைய நாளை கொடுத்து அவர்களை விட மூத்தவர்களாக சிறந்தவர்களாக அல்லாஹ் தாலா நம்மை அடையாளப்படுத்தி காட்டினான். பின் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத் நாளிலும் அல்லாஹு தாலா நம்மை முற்படுத்துவான், இதே போன்ற நாம் முன்னால் இருப்போம், நாம் சுவனத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருப்போம் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே போன்று ஹதீஸ்களில் இப்படி வரும், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தது இந்த புனிதமான ஜும்ஆவுடைய நாளில் தான் இருக்குகின்றது சகோதரர்களே. அதே போன்று அவர்களுடைய ரூஹு எடுக்கப்பட்டதும் இந்த புனிதமான ஜும்ஆவுடைய நாளில்தான். வேறு சில ஹதீஸ்களில் வரும், இந்த உலகம் அழிகின்ற மறுமை நாள் வருவது, கியாமத்தினுடைய நாள் வருவது என்பதும் இந்த புனிதமான ஜும்ஆவுடைய நாளாகத்தான் இருக்கும் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவுடைய நாளில் அதிகமாக ஸலவாத்தை ஓதுங்கள், நான் இருக்கின்ற பொழுதும் உங்களுடைய ஸலவாத்து எத்தி வைக்கப்படும், நான் மறைந்து விட்டாலும் உங்களுடைய ஸலவாத்துகள் எனக்கு எத்தி வைக்கப்படும் என்று சொன்னபொழுது சில சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் மறைந்து விட்டால் எங்களுடைய ஸலவாத்துகள் எப்படி உங்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படும், உங்கள் முன்னால் சொல்லப்படும் என்று கேட்டபொழுது பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் அந்த வாசகத்தை சொன்னார்கள், நபிமார்களுடைய நல்லடியார்களுடைய உடலை, சாலிஹானவர்களுடைய உடலை, அல்லாஹுக்கு மிகவும் பிரியமானவர்களுடைய உடலை பூமி சாப்பிடுவதை அல்லாஹ் பூமியின் மீது ஹராமாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ நாம் ஜும்ஆவுடைய நாளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஸலவாத்தை சொல்லுகிற பொழுது அல்லாஹு தாலா அதற்குரிய பலனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு தடவை நாம் ஸலவாத்தை சொன்னால் அல்லாஹு தாலா நம்மின் மீது 10 நன்மைகளை அல்லாஹ் எழுதுகிறான் என்று ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கும். எவ்வளோ பெரிய பாக்கியமான விஷயம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து, ரொம்ப சின்ன அழகான ஸலவாத்து, ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாம் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் தாலா நமக்கு 10 நன்மைகளை தருகிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான் என பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த புனிதமான ஜும்ஆவுடைய நாளில் நாம் கூடுதலாக ஒரு அமலை செய்ய வேண்டும். ஹதீஸுகளில் வரும், சூரே கஹஃபை ஓத வேண்டும் என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஏன்னு சொன்னால், எவர் ஒருவர் ஜும்ஆவுடைய நாள் அன்று பகல்ல இருந்து மாலை நேரம் வரைக்கும், அதாவது மகரிப் நேரத்துக்குள்ள வரைக்கும் எவர் ஒருவர் ஒரு தடவை சூரே கஹஃபை ஓதுவாரோ, 15வது ஜுஸில் இருக்கிற 15வது ஜுஸ் பாதியிலிருந்து தொடங்கக்கூடிய சூரே கஹஃப், எவர் ஒருவர் சூரே கஹஃபை ஓதுவாரோ அல்லாஹு தாலா அவர்களுடைய அந்த வாரத்தில் செய்த எல்லா விதமான சிறிய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறான். சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியம். பின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஆக மிக முக்கியமான சுன்னத்துகளுடைய வகையில் சொல்லி காட்டினாங்க, குளிப்பது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் குளிப்பது என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு குளிக்க வாய்ப்பு இல்லை, வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சஃபரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஒது செய்து கூட தாராளமாக ஜும்ஆவுடைய தொழுகையை தாராளமாக தொழுது கொள்ளலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒது செய்து ஜும்ஆ தொழுகையை தொழுகுவதை விட
குளித்து கொள்வது மிகவும் சிறந்ததாக அஃதலாக இருக்குகின்றது என்று சொல்லி நாம் ஹதீஸுகளில் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இந்த ஜும்மாவுடைய நாளில் நகம் வெட்டுறது இருக்கிறதே, கைகளுடைய நகம் கால்களுடைய நகம் வெட்டுவது என்பது இருக்கிறதே, நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜும்மாவுடைய நாளினுடைய சுன்னத்தாக இருக்கிறது. நிறைய பேர் இஸ்லாமிய ரீதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான முறையில் நகம் வெட்டுறது எப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஹதீஸுகளில் வரும், நாம் துவா செய்கிற மாதிரி தான், இப்படி கையை எடுத்துக்கிறோம், துவா செய்கிற மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது கையினுடைய ஷஹாதத்தினுடைய விரல், நாம் இது தானே அத்தையாத்தில் இருக்கிற போது ஷஹாதத்துக்காக தூக்குறோம், இந்த விரலை ஷஹாதத்தினுடைய விரல் என்று சொல்லி பேர் வைத்திருக்கிறாங்க. அப்போ இந்த ஷஹாதத்தினுடைய விரலில் இருந்து துவங்கி இப்படியே வந்து துவா செய்கிற மாதிரி கடைசியில் வலது கையினுடைய சுண்டு விரல், பிறகு பார்த்தீங்கன்னா இடது கையினுடைய சுண்டு விரல், இப்படியே வந்து இந்த முழுசாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது கையினுடைய கட்ட விரலில் முடிப்பது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நகம் வெட்டக்கூடிய சுன்னத்தாக இருக்கிறது. இப்போ காலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கால் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் வலது காலினுடைய சுண்டு விரல்ல இருந்து காலினுடைய, இது வந்து காலுக்கு சொல்கிறது, வலது காலினுடைய சுண்டு விரல்ல இருந்து துவங்கி அப்படியே வலது காலினுடைய கட்ட விரல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் இடது காலினுடைய கட்ட விரலிருந்து தொடங்கி கடைசியாக பார்த்தீங்கன்னா இடது காலினுடைய சுண்டு விரலில் முடிப்பது, காலினுடைய நகங்களை கத்தரிப்பது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தாக இருக்கிறது. இந்த சுன்னத்தான முறையில் நாம் ஜும்மாவுடைய நாளில் நம்மளுடைய உடல் மற்றும் உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு நாம் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று ஜும்மாவுடைய நாளினுடைய மிக முக்கியமான சுன்னத்துகளில் ஒன்று தன்னிடம் இருக்கக்கூடிய ஆடைகளில் நல்ல ஆடையை அணிவது. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜும்மாவுக்குன்னு ஒரு தனி ஆடையை வைத்து கொள்வது என்பது இறைநேசர்கள் நல்லடியார்களுடைய பழக்கம் என்று எழுதுகிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஜும்மாவுக்குன்னு ஒரு தனி ஆடை வச்சுருப்பாங்க. ஈதுக்கு எப்படி நாம் தனியாக புதுசாக ஆடை வாங்குகிறோமோ அது மாதிரி உமர் ரலியல்லாஹுவினுடைய காலம், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய பழக்கம், இப்படி நிறைய ஏனைய நல்லடியார்கள் சஹாபாக்களுடைய பழக்கம் என்னென்னா ஜும்மா நாளுக்குன்னு ஒரு தனி ட்ரெஸ் இருக்கும், ஒரு அழகான ட்ரெஸ்ஸு, அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான ஒரு ட்ரெஸ்ஸு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இன்ஷர்ட் போட்டு ஆஃப் ஷர்ட் போட்டு கை பார்த்தீங்கன்னா ஆஃப் கட்டு உள்ள கைகளை சட்டை போட்டுக்கிட்டு தொழுகிறாங்க. அப்படி தொழுதா அல்ஹம்துலில்லாஹ் தொழுக கூடிக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜும்மாவுடைய நாளுக்கென்று ஒரு அழகான ஆடை இஸ்லாமிய தோற்றத்தில் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீமினுடைய தோற்றத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஆடை, உதாரணம் சொல்ல போனால் ஒரு ஜிப்பாவோ இல்லை அபாவோ, அது மாதிரி நாம் ஆடைகளை ஜும்மாவுடைய நாளில் அணிந்து கொள்வது என்பது இருக்கிறதே இந்த ஜும்மாவுடைய நாளுக்கு நாம தரக்கூடிய மகத்துவமாக கண்ணியமாக இருக்கிறது. ரசூலும் இப்படித்தான் சொன்னார்கள், உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல ஆடைகளை ஜும்மாவுடைய நாளில் அணியுங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஹதீஸில் வரிசைப்படுத்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள், நீங்கள் ஜும்மாவுடைய நாள் வந்து விட்டால் குளித்து கொள்ளுங்கள், அதே போன்று அழகான முறையில் ஒது செய்து கொள்ளுங்கள். பின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இருக்கிற ஆடைகளில் ஆக சிறந்த ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். நான்காவதாக சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் மிஸ்வாக் செய்து கொள்ளுங்கள். சில பேருக்கு மிஸ்வாக்குன்றது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. மிஸ்வாக்கு குச்சி இல்லை, அது கடைகளில் நம்மளால் வாங்க முடியல அப்படின்னு சொன்னால் வேப்பங்குச்சியிலையாவது, வேப்பங்குச்சி எல்லா கிராமங்களில் இருந்து நகரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒன்று, வேப்பங்குச்சியிலையாவது நாம் மிஸ்வாக்காக பயன்படுத்தி கொள்வது ரொம்ப சிறந்ததாக இருக்கிறது. முடிந்த அளவுக்கு கஸ்தூரியினுடைய அந்த ஜெய்தூன் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ஜெய்தூன் மரத்தினுடைய குச்சிகளில் நாம் மிஸ்வாக்காக ஆக்கி கொள்வது என்பது ரசூலுடைய சுன்னத்தாக இருக்கிறது. அதே போன்று பார்த்தீங்கன்னா ஐந்தாவதாக பள்ளிவாசலுக்கு விரைவாக போகிறது. இது என்னதான் பயான், எத்தனை அதற்கு பயான் பண்ணாலும் நபியே வந்து சொன்னாலும் நாங்கள் பள்ளிவாசலுக்கு லேட்டாக தான் வருவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய கொண்ட ஜமாத்து இருக்குது. கரெக்டாக குத்துபா முடிகிற பொழுது ஏதோ மற்ற தொழுகைக்கு இகாமத் சொல்கிற பொழுது வர்ற மாதிரி ஜும்மா நாள்லேயே என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் குத்துபா நடந்து முடித்த பிறகு இமாம் கீழே இறங்கின பிறகு தான் ஜும்மா தொழுகைக்கே வர்றாங்க. அதே மாதிரி இகாமத் சொல்கிற போது ஜமாத்தில் வந்து சேர்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெருங்கொண்ட வாலிப கூட்டம் வந்து தொழுகையில் சேர்றாங்க. கண்ணியமானவர்களே, ஜும்மா தொழுகையும் பார்த்தீங்கன்னா 4 ரக்காத்து தான், அந்தஸ்தில் 4 ரக்காத்து. நம்ம மற்ற நாளில் 4 ரக்காத்து தொழுகிறோம், ஜும்மா நாளில் 2 ரக்காத்து தான் தொழுகிறோம்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னும் 2 ரக்காத்தினுடைய சவாபை அல்லாஹ் தஆலா அந்த குதுபாவில் வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளிவாசலுக்கு விரைவாக வருவது. இன்னைக்கு என்னதான் மக்களுக்கு சொல்லுங்க, பள்ளிவாசலுக்கு விரைவாக வர்றது மட்டும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இன்னைக்கு உம்மத்துக்கு ஆயிடுச்சு. இப்போது 2 ரக்காத்து ஜும்மா தொழுகையில் இருக்குது சவாபு, அதே போன்று 2 ரக்காத்தினுடைய சவாபு அல்லாஹ் தஆலா குதுபாவில் மறைச்சி வச்சிருக்கிறான். இன்றைக்கி எல்லாருமே நாம் என்ன பண்ணுறோம், மாமூலாக மற்ற நாளில் வர மாதிரி இகாமத்துக்கு ஜும்மா தொழுகைக்கு வரக்கூடாது, முந்தனமாகவே உங்களுக்காக தான் பயான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் பயான்கள் நடைபெறுகிறது. அப்போ அந்த பயான்களில் கலந்து அல்லாஹ் ரசூலை பற்றி வாரத்துக்கு ஒரு தடவை நாம் காதுகளில் கேட்குற பொழுது அல்லாஹ் தஆலா நம்மளுடைய உள்ளத்தில் மாற்றங்களை செய்வான். கண்ணியமானவர்களே, 6வதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய சுன்னத்தில் சொன்னாங்க, இத்தரை தடவுவது, நறுமணத்தை பூசுவது. நம்மக்கிட்ட நறுமணம் இத்தர் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்று வாங்கிக்கலாம், இல்லைன்னா வீட்டில் யாராவது பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அந்த நறுமணத்தையாவது நாம், உதாரணத்துக்கு மனைவி வச்சுருக்கிறாங்க, இல்லை பிள்ளைங்க வச்சுருக்கிறாங்க, அந்த நறுமணத்தையாவது நாம் பூசிக்கிட்டு நாம் ஜும்மா தொழுகைக்கு வரணும். அதே மாதிரி ஆல்கஹால் கலந்த நறுமணத்தை நாம் பர்ஃப்யூமை நாம் பயன்படுத்துவது நமக்கு மார்க்கத்தில் ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஜும்மாவுடைய நாளில் இத்தரை தடவிக்கொள்வது ரசூலுல்லாவினுடைய அழகான சுன்னத்தாக இருக்கிறது. இன்னும் சில அறிவிப்புகளில் வருது, ஜும்மாவுடைய நாளில் சுருமாவை நாயகம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாவுடைய கண்கள் சுருமா தடவப்பட்ட கண்ணாக இருக்கும். இயற்கையாகவே ரசூலுல்லாவுடைய கண் சுருமாவினுடைய கண்ணாகத்தான் இருக்கும். இருப்பினும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருமாவை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஜும்மாவுடைய நாளில் எண்ணெயை தடவி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் ரொம்ப குறிப்பாக ஒரு மசாயில் என்னன்னு சொன்னால், ஜும்மாவுடைய நாளில் நாம் பள்ளிவாசலுக்குள்ளே வர்ற பொழுது அதை பயான் நடக்குது, இல்லை குத்துபா நடக்குது, அந்த மாதிரி சமயத்தில் எல்லாரும் உட்காந்து பயானை கேட்டுட்டு இருக்கிற பொழுது முன்னால் போகிறன்ற எண்ணத்தில் நாம் அடுத்தவர்களுடைய ஷோல்டரை, அவங்களுடைய தோல் புஜத்தை தாண்டி போகக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபா பிரசங்கம் நடத்திக்கிட்டு இருந்த பொழுது ஒரு சஹாபாக்களை நகர்த்து கொஞ்சம் நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னோக்கி வந்த பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபாவினுடைய சமயத்திலேயே இருக்கிற இடத்துல அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. இருக்கின்ற இடத்துல அப்படியே உட்காருங்க, மக்களை முந்தி வராதீர்கள், தோல் புஜங்களை தாண்டி வராதீர்கள், அடுத்தவர்களுடைய இடத்தை நீங்கள் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்றைக்கி நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, பள்ளிவாசலில் குறிப்பான இடத்துல இந்த இடத்துல நான் இங்கே தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்த நோக்கி வராங்க. அப்படி நாம் பள்ளிவாசலில் குறிப்பான இடம், இது எனக்காக முகர்ரர் செய்யப்பட்ட, எனக்காக நான் இங்கே உட்கார இடம் அப்படின்னு சொல்லி நம்ம பள்ளிவாசலில் எந்த இடத்தையும் இந்த இடம்னா இவர் தான் உட்காருவார் அப்படின்னு சொல்லி நாம் முடிவு பண்ணக்கூடாது. அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கோபத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் பள்ளிவாசல் இப்படி இடம் பள்ளிவாசல் பொதுவான இடம், அது யார் வேணாலும் எங்கே வேணாலும் முன்சஃபில், 2வது சஃபில், இல்லை முன்சஃபில் குறிப்பான இடத்துல இவங்க தான் உட்காரணும், இவங்க தான் போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடும் இஸ்லாத்தில் இல்லை. அனைவரும் சமம் என்கின்ற பேச்சுகளை நாம தான் பேசுகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தொழுகையினுடைய சமயத்தில் இல்லை, இது மாதிரி முக்கியமான இடங்களில் யாராவது ஒருத்தர் சாதா சீதாவான ஆள் முன்னால் நின்றுட்டாரு, அல்லது நாம் மாமூலாக உட்கார இடத்துல ஒருத்தர் உட்காந்துட்டாருன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் உட்காந்துட்டாரு, இன்னைக்கு அடுத்த வக்தில் நாம் பார்த்துக்கலாம், நம்ம உட்காந்துக்கலாம், கொஞ்சம் முன்னுக்கே வந்துட்டால் நமக்கு அந்த முன்சப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த உணர்வை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நீமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதான் ஜும்மாவுடைய அதானை நீங்கள் கேட்டுவிட்டால் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த வேலையை நாம் விட்டுட்டு நாம் முழுக்க ஜும்மாவுடைய அதான் கேட்டுட்ட பிறகு, ஜும்மாவுடைய அதான் நேரம் வந்துட்ட பிறகு நாம் வியாபாரம் செய்வது நம்மின் மீது ஹராமாக இருக்கிறது. அதுக்கு பிறகு வரக்கூடிய வியாபார லாபம் இருக்குது, அது ஹராமாக இருக்குது. இப்படி செய்யலாம், நம்ம கடையில் வேற ஒரு மாட்டு சகோதரர் அவர் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய பொறுப்பில் கடையை விட்டுட்டு, அவர் பராமரிப்பில் கடையை விட்டுட்டு நாம் விரைவாக ஜும்மா தொழுகைக்கு வந்துவிட வேண்டும். தயாராகிறதுன்றது அதானுக்கு முன்னாடியே தயாராகணும். அதான் ஆன உடனே அப்போ தான் போய் குளிக்க போகிறேன்றது, அப்போ தான் போய் ரெடியாக போகிறது, ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன், இதெல்லாம் இல்லாமல் அதானுக்கு முன்னாலே நாம் முழுக்க ஜும்மாவுடைய தொழுகைக்காக ரெடி ஆகிடணும். சுருக்கமாக சொல்ல போனால் ஜும்மா நாள் நமக்கு ரொம்ப சிறந்த நாள். அதை தாண்டி ஜும்மா நாளில் நானும் அல்லாவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கணும். இந்த ஜும்மாவுடைய நாள் அல்லாஹுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம், இந்த 12:30 மணிக்கு பாங்க சொல்கிறாங்களா, 12:30 2 மணி வரைக்கும் இந்த 1.5 மணி நேரம் இல்லை 1.25 மணி நேரம் நான் முழுக்க பள்ளிவாசல்லே கழிப்பேன், விரைவாக பள்ளிக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நாம் நியத் செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வினுடைய சுன்னத்து.
அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் குத்துபாவினுடைய சமயத்தில் இமாமுக்குள்ள சட்டம் என்னன்னு சொன்னால் அவர் நின்று குத்துபா செய்வார். குத்துபா அரபி குத்துபாவை சொல்கிறேன். இந்த பயான்றது அது நசீஹத்தினுடைய வகையில், அது உபதேசன்ற வகையில் வரக்கூடியது. குத்துபாங்கிறது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் குத்துபா நிற்பாங்க, நின்று குத்துபா ஓதிட்டு பிறகு உட்காருவாங்க. மறுபடியும் ஓதுற பொழுது குத்துபா சொல்கிற பொழுது நின்றுகிட்டு தான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபாவை நடத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஜும்மாவுடைய நாள் அதிகமாக தான தர்மங்களை செய்கிறது, அடுத்தவங்களுக்கு உணவு கொடுக்கிறது, இவையெல்லாம் ஜும்மாவினுடைய பிரதான சுன்னத்தாக எப்பொழுதும் சுன்னத்து தான். ஜும்மாவுடைய நாள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சவாபுகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இறுதியாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஜும்மாவுடைய நாள் அதிகமாக நீங்கள் அல்லாஹ்கிட்ட துவா செய்யுங்க. எல்லாருக்காக, உம்மத்துக்காக, குறிப்பாக பலஸ்தீனுடைய மோமீன்கள் இன்னும் அந்த சோதனை களத்திலிருந்து அவங்க மீளாமல் இருக்கிறாங்க, அவர்களுக்காகவும் நாம் அதிகமாக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஜும்மாவுடைய எல்லா விதமான நற்பாக்கியமான சுன்னத்துகளையும் ஃபரதுகளையும் வாஜிபுகளையும் சீராக அதா செய்கின்ற பாக்கியமான வாழ்க்கையை எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹு தாலா பாக்கியத்தை ஏற்படுத்துவானாக. நிறைய மக்கள் ஜும்மாவுடைய சுன்னத்துகளை தெரியாமல் இருக்கிறாங்க, அவர்களுக்காக இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் ஏதோ அல்லாஹ் ரசூலுடைய ஹதீஸுகளை, குர்ஆனுடைய செய்திகளை மக்கள் வரைக்கும் எத்தி வைக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய இந்த வீடியோவினுடைய நோக்கமாக இருக்கிறது. துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் மென்மேலும் நிறைய விஷயங்கள், தீனுடைய விஷயங்களை உம்மத்திற்கு பல்லிகு அன்னி வலவு ஆயா. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தீனை பற்றி, இசாத்தை பற்றி, ஒரு சுன்னத்து, ஒரு சின்ன அமல் உங்களுக்கு தெரிந்தால் அதை அடுத்தவர்களிடம் சொல்லுங்கள்னு சொன்னாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இது போன்ற காணொளிகள், வீடியோக்கள் அமைக்கப்படுகிறது. அல்லாஹ் தாலா இந்த அமலையும் முழுமையாக கபூல் செய்வான். இஹ்லாஸாக மன தூய்மையோடு செய்கின்ற பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நசீபாக ஆக்கி தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.